ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சிம்லேயே வச்சு கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா பருப்பு வேகும். பாருங்கள், இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதையும் சிம்லேயே வச்சு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக ஆற வச்சிடலாம். திரும்பவும் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளியை ஜஸ்ட் ஹீட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும். நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு அதை எடுத்துக்கோங்க. புளிப்பை இந்த அளவுக்கு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கருவேப்பிலையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா காய வச்சுருங்க. அதில் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. ஈரம் இல்லாமல் நல்லா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் நல்லா பரப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி காய வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையும் நல்லா சிம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்படி நல்லா கருவேப்பிலையில் இருக்க ஈரம்லாம் போகணும். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணுறதை நீங்கள் 1 மந்த் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம எந்த சாதத்தோடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்ச கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஆறி இருக்கணும். ஆறின பிறகு தான் அரைக்கணும். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படியே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். திரும்ப பேனில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்லேயே காலி பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடணும். சிம்லேயே வச்சு கலந்து விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ரெடி ஆகிடும். சூடான சாதத்தில் இதை அப்படியே நம்ம கலந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் அப்படியே லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட பேக் பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலையே சாப்பிடாதவங்க கூட இதை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாதத்தோடு மட்டும் இல்லாமல் இது இட்லி, தோசை கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 1 மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். Genreviews.online ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பொருளை பற்றின ரிவ்யூஸ் பார்த்திங்கன்னா இந்த Genreviews.onlineல ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணுன்னாலும் Genreviews.onlineல செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ரொம்ப நியாயமாக இருக்கும். இதோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு என்னோடய சேனலை பாருங்கள். தேங்க்யூ.